வானத்தை பூமியை படைச்ச பரலோக பிதாவே சோதரிக்கிறோம். அப்பா இயேசுவே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். யோஜனை நாளில் ஆண்டதை கழிச்சு நாளில் ஆண்டதை ஏசப்பா ஓய்வு நாள் கழிச்சு நாள் கொடுத்ததுக்கு நன்றி ஏசப்பா. இந்த 2023 கர்த்தாவே ஸ்தோத்திரம் பண்றாங்க. நான் நினைச்சேன் ஏசப்பா உன்னதமா நம்பி நான் வாங்கிட்டு வரேன். அப்போ வாழ்க்கை நீதான்பா ஏசப்பா. என்னப்பா சோதனை காலையில இந்த பொண்ணும் சைவ மறுப்புல எல்லாமே ஏசப்பா உன் பாதையில ஒப்பு கொடுக்குறாச்சா நீ பார்த்து ஏசப்பான்னு மறுநாள் 3 நாள் பாலாசிரிக்காட்டு கடல் போறேன் அப்படின்னு அங்கே போனால் ஊசி கிடைக்கலையா ஏசப்பான்னு சொன்னேன். ஏசப்பா மருந்து பூச்சி நீ தான் என் மருந்து பிடிக்கினேன் கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்து என் மருந்து சுகமாயி மறுபார்த்த வீட்டுக்கு என் பவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, என் மருந்து சுகம் கொடுத்தாரு, எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. எங்க சபையை ஒரு சாட்சியாக இருக்கிறாரு. கோடிக்கணக்கு நன்றி ஏசப்பா. நம்ம நேரம் இல்லை சரியா? எல்லாரும் பேசணும். சுருக்கமா ஐயா விட்டா எனக்கு யாரும் கிடையாது. ஆண்டவரே ஏசப்பா திக்கிலாத வச்சுக்கிறேன் தாய்லாத பிள்ளை ஆண்டவரே எனக்கு எதுவும் வரக்கூடாது ஏசப்பா 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 ஏசப்பான்னு கத்தி கத்துறேன். ஒரு அவரும் கத்துனேன் ஏசப்பா விட்டா எனக்கு யாரும் கிடையாது. தாயை நீதான் தரப்புன நீதான் தாய்லாத குழந்தை எதுவும் வரக்கூடாது. பத்திரமா இட்டு எந்த விஷயத்த வராதிட்டு சேர்ந்த ஏசப்பா. நான் 4 வருஷமா இந்த ஊழியத்துக்கு வரேன். எனக்கு எந்த நோயும் கொடுக்கல ஆண்டவர். நான் நல்லா தான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யறேன் ஏசப்பா. என்னை காப்பாற்றி என் மக்களை காப்பாற்றி 2 மக்களையும் காப்பாற்றி கொடுக்குறாரு ஏசப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. சுகம் கொடுக்கிறவரும் அவர்தான், வாழ்வு கொடுக்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. சாட்சிகளுக்கு விதமாய் தேவ நாம மகிமைப்படுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். அடுத்தவங்க எழுந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு காலத்திலும் என்ன வழி நடத்தினார் சாட்சியாக நடத்தினார். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல குடும்பத்தை பாதுகாத்தார். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவன் செய்த காரியங்களை இந்த நாள் முழுக்க சொன்னாலும் அது பத்தார். ஒவ்வொரு நாளும் அப்படியா கர்த்தர் நடத்தினார். இந்த மாசம் முழுசுமே என் பிள்ளைக்கு பலகீனமாவே இருந்தது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிள்ளை பாதுகாத்தார். வருஷம் தொடங்கத்துல இருந்து இந்த வருஷம் முடிகிற வரை அநேக தேவை, அநேக நெருக்கம், அநேக பாடு, இவ்வளவு கஷ்டங்களை நான் கடந்து என் குடும்பத்தோடு கூட அதையனை சாட்சியாக நிறுத்திருக்கிறேன். நான் ஜபத்தை வைப்பேன். ஒவ்வொரு மாசம் வாக்குதத்தையும் சொல்லி 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 ஜோம் பண்ணுவேன். சபா இவ்வளவு நேரத்தில் தந்தவரை இதெல்லாம் மாத்த உண்மையால முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தவிர நீ வளமையுள்ள தேவன் என்று நான் அறிவேன். நீ உண்மையுள்ளவர் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். பாஸ்டர் கிட்ட நான் சனிக்கிழமை ஜபம் வச்சுட்டு அந்த காரணத்துக்காக
உட்கார்ந்து ஜெபிப்பேன். அந்த நாள் முழுவதுமாகவும் கர்த்தரோடு கூட நான் உறவாடி கொண்டு இருப்பேன். அந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கண்கள் போல குடும்பத்தை நடத்தினார். ஒவ்வொரு சாட்சியும் பிள்ளைகளுடைய சுகத்திற்கு, கணவனார் சுகத்திற்கு, அம்மா சுகத்திற்கு எல்லாரும் நாங்கள் கல்யாணத்தோடு கூட வருடம் முழுவதும் நடந்து வந்தோம். அநேக தேவைகள், நெருக்கங்கள், பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், அதையெல்லாம் சொல்ல நான் வார்த்தையில் கர்த்தர் என்னுடைய அடியடி சாட்சியாய் இருந்திருக்கிறார்.
அல்லேலூயா. கிருபையினாலே தானே வாழ்கிறேன், கிருபையினாலே தானே நிற்கிறேன், கிருபையினாலே தானே வாழ்கிறேன், கிருபையினாலே தானே நிற்கிறேன். என்னோடு நீர் இருக்க எந்த கவலையும் எனக்கு இல்லை. வாழ்வை உயர்த்துகின்ற நீரே போதுமே. என்னோடு நீர் இருக்க எந்த கவலையும் எனக்கு இல்லை. வாழ்வை உயர்த்துகின்ற நீரே போதுமே. மரணையுள் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ ஒரு பொல்லாப்பும் என்னை சேரவில்லை. மரணையுள் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ ஒரு பொல்லாப்பும் என்னை சேரவில்லை. என் சிறுமை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கண்மலையாம் அவனை உயர்த்துகிறேன். என் சிறுமை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கண்மலையாம் நம்மை உயர்த்துகிறார். உம் கிருபையினாலே தானே வாழ்கிறேன், உம் கிருபையினாலே தானே நிற்கிறேன், உம் கிருபையினாலே தானே வாழ்கிறேன், உம் கிருபையினாலே தானே நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதரவு இல்லைன்னு சொல்லி யாருமே கிடையாது. ஆமென். கர்த்தர் ஆதரவு. ஆமென். கர்த்தர் தான் நம்ம துணை. ஆமென். கர்த்தர் தான் நம்முடைய துணை. இக்கட்டுல மனுஷனுடைய உதவி இல்லையா? அல்லேலூயா. ஆபத்துல உதவ மாட்டாங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடு. ஆமென். நான் தான் உனக்கு எல்லாம் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அடுத்த சாட்சி கேட்போமா? கர்த்தர் நல்லவர். யார் அடுத்தது? ஏசப்பா, ஒரு காய்கறி மூணுல ஏசப்பா ஒரு பெரிய ஒரு கோயில் ஆண்டுறா. ஏசப்பா நீ கொடுத்த வாக்கு படி ஆண்டுறா. என் ஜீவனை கொடுத்து என்னை பாதுகாத்து இதுவரை நடத்தி வேணும் ஏசப்பா. ஆனால் பலவீனமாக தான் இருக்குது. ஆனாலும் ஏசப்பா பலவீனத்தை நீக்கி என் சுக பலத்தை தந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு காத்து வர எப்படிதான் அவருக்கு நன்றி சொல்றது தெரியல. ஏன்னா அவர் அற்புதம் செய்திருக்கிறார். என்னை போல இந்த மேற்படி கிராமத்தில் ஒருத்தர் இல்லை ஏசப்பா. ஆனாலும் என் தேவன் என்னோட கூட இருந்து அப்பா எவ்வளோ பேர் அற்புதத்தோட என்னை வழி நடத்துறீங்க. உங்களோட கொண்டு நன்றி செலுத்து இந்நாள் உங்களை காட்டு சொல்கிறேன் ஏசப்பா. நன்றி தாங்க, நன்றி தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி நாளில் எங்கள் குடும்பத்தை கர்த்தர் சாட்சி எடுத்ததுனால கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்தில் நிறைய கஷ்டம் இங்கே நடந்துருக்கேன். ஏன்னா நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத ஆக்சிடென்ட் ஆச்சு. யாருமே எல்லாரும் வீட்டில் இருந்தோம். எப்படிதான் ஆண்டவர் கம்மியாக நடத்தினாரு. ஒரு நாள் பசி இல்லாமல் எவ்வளோ தேவைகள் சந்திச்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு மனைவி வச்சுக்கிட்டு எப்படிதான் ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நடத்தினாருன்னே தெரியல. ஆனாலும் தேவன் ஒரு குறைவும் இல்லாமல்
முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. பிழைப்பாங்களா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. 4 ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் எங்களால் சொல்லவே முடியாது. கடவுள் நம்பிக்கை இருந்தால் வேண்டிக்கோங்க, அவங்க அம்மா திரும்பி வரணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் தேவன் வந்து அவங்க ஜீவனை கொடுத்து மட்டும் நடத்தி விட்டார். எங்கள் அப்பாவுக்கு நிறைய பதவிகள் இருக்குது. ஆனாலும் கட்டளை ஏதோ ஒரு காலத்தினால ஓட வைக்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ காசு உதவி கொடுக்குறாரு. அவங்களுக்கு இன்னும் கருத்து சொல்லத்தை கொடுத்து இன்னும் அவரை பயன்படுத்த முடியாத கட்டளை கேட்கிறேன். என் மனைவி, என் பிள்ளை கடன் கொடுத்த ஒரு வரம் அற்புதமா என்னப்பட்டாலும் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு. நன்றி. என் பாட்டி வந்து அவங்க சௌகரியத்தை பார்க்காத எங்களுக்காக நடந்தாங்க. ஆண்டவர் எங்களுக்கு பாட்டி மாதிரி எல்லாருக்கும் ஒரு அப்படி இருக்கணும்னு நான் கேட்டுருக்கேன். எங்களுக்காக வாழ்ந்து இப்போ எங்களுக்காக இருக்காங்க. நாங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கோம்னா அவருக்கு முக்கிய காரணம் பாட்டி. கற்றுக்கு நன்றி. அதனால ஏதோ ஒரு விதத்தில் எங்களை ஒருபோதும் தாழ்ந்து போகாதபடிக்கு நாங்கள் எட்ட முடியாத அதிசயங்கள் ஆண்டவருக்கு செய்தார். அதுக்கு கொடாதபடி நன்றி. இந்த நேரத்தில் வந்து எங்கள் மாமனார் ரொம்ப சிக்காக இருக்காரு ஹாஸ்பிட்டலில். எல்லாரும் சபையாக ஜெபிக்க முடியாது. நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நன்றி. ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய கிருபை பெருகும். ஆமென். சிம்பிள் ஸ்தோத்திரம், பெரிய ஆச்சரியம் இயேசுவின் நாமத்தினாலே. சிம்பிள் ஸ்தோத்திரம், பெரிய ஆச்சரியம் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்திற்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்திற்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியர்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஜெபிக்கிறதுக்கு ஞாபகம் இருக்காது. கடைசியாக என்ன செய்வோம்னா ஒவ்வொரு குறிப்புக்காக என்ன சோதனை. அவன் அது என்னமோ தெரியல, நாங்க கூட்டிட்டு சோதனை பண்ணா அதை அத்தனையும் வாய்க்கும். அதை அத்தனையும் வாய்க்கும். அல்லேலூயா. அதனால இன்றைய நாள் வேண்டிக் கொண்ட விருப்பங்கள் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க முடியும். வேண்டிக் கொண்டபடியே எல்லா சுகமும் பலமும் சமாதானமும் சௌக்கியமும் கர்த்தர் வாங்கி தர முடியும். அன்னையோரும் கர்த்தரை சுதந்திரம் பண்ணுவோமா? சோதரா 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 சோதரா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்தபடியாக வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பாப்பா நன்றி. ஒரு நாள் எங்களை கூட வந்து பாதுகாப்பு வழிநடத்தினாரு. திடீர்னு 2 மணிக்கு கால் ஆயிரம். எனக்கு ஒண்ணுமே புரியல. எசப்பா நாப்பா இந்த நேரத்துல கால் நோதப்பா நான் ஜோம் பண்ணேன். அந்த நேரத்துல திருநாவசுக்காக வந்து பாருன்னு போனாரு. ஆனா வரல. அந்த நேரத்துல ராஜா எனக்கு போன் பண்ணாரு. எசப்பா மாரி அவர் அந்த நேரத்துல எழுந்து அந்த சிறப்பு எடுத்து வந்து கொடுத்தாரு. அப்புறம் வந்து அந்த மருந்து ஊத்துற 5 நிமிஷத்துல சோத்திரம் சொல்லுப்பா சோத்திரம் சொல்லுப்பான்னு என் குழந்தைய சோத்திரம் சோத்திரம் ஏசுன்னு ரத்தம் ஜாயின் சொல்லிச்சு. அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல அந்த காதுலயும் நல்லா ஆயிடுச்சு. அவனுக்கு சுகமானா. கொடா கொடை நன்றி. எசப்பா கொடா நன்றி. நல்லா கொஞ்சம் இந்த பக்கம் நீரின்றி வாழ்வே இறைவா
நாமத்துக்கு நாங்கள் குடும்பத்தோடு ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறோம். இந்த வருடத்தில் அநேக நன்மையான காரியங்கள் நடந்திருக்கிறது. அதே போல ஒரு சிறிய சின்ன சின்ன வியாதியும் எனக்குள்ள நேரிட்டது. எல்லாருக்கும் தெரியும். இந்த வருடத்துல 10வது மாசத்துல 3ஆம் தேதி அன்று ஆற்றல் எனக்கு வந்தது. அந்த டைம்ல மறுநாள் 4ஆம் தேதியில ஆப்ரேஷன் ஆர்ஜிஓ பண்ணி ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருந்து வந்தேன். நீங்க எல்லாரும் ஜெபிச்சீங்க. சுகத்தோடு சாட்சியாக இருந்தேன். மறுபடியும் அடுத்த மாசம் 2வது அட்டாக் மறுபடியும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் மறுபடியும் அட்மிட் ஆகி அங்கே 2வது அட்டாக்ல போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல. 3 நாள் சூழ்நிலை இல்லாமல் நான் இருந்தேன்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்களால சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல. அது சொல்லுங்க என்ன சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் ரொம்ப சீரியஸா இருந்தது. 30% தான் இதயம் துடிச்சது. 2வது அட்டாக் நாங்கள் டேட்டு டைம் தான் சொல்ல முடியும். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், அதில் கண்ணை முடிச்சிட்டாரு அப்படின்னா உங்கள் கடவுள் செஞ்சு இருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க போடுங்க, நான் பார்க்குறேன். அவர் ஒன்றும் ஆகாது. அவங்களும் என்ன அச்சமாக பார்க்குறாங்க. அவர் பயந்து அவங்க பேசுகிறாங்க, ஆனால் நான் நார்மலாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அச்சப்பட்டு ஓகேம்மா நீங்கள் வேண்ட கடவுள் உங்களை கை விட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கருத்து அதே போல் அவர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ரெட் வாமிட் எடுத்தாங்க. அவர் சொன்னது ஒன்று மூக்கில் வரும், இல்லைன்னா வாயில் வரும், இல்லைன்னா மூளையில் போய் ரத்தம் கட்டிக்கும். இது 3ல் எது வந்தால் நன்மைன்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்ட. சரி அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஆண்டவர் வாயிலே வாங்கி எடுத்தாரு, ரத்தம் வாங்கி எடுத்தாரு. அவரை பயந்துட்டாரு. ஆனால் நான் பயப்படல. மூளையில் போய் நிற்கிறத விட மூக்கில் வர்றதை விட வாயில் வந்ததே பெருசு. நன்மையானது சுதந்திரப்பா, நீ செஞ்ச நன்மை ஏதாவது ஆண்டவரே சொன்னேன். அப்புறம் அவங்கள பார்த்து டென்ஷன் போட்டு ஓகே ஆள் இப்போ 30% தான் துடிக்குது. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேர்வாரு. அவர் டென்ஷன் ஆகக்கூடாது, நீங்க பார்த்துக்கோங்க, அவருக்கு முன்னாடி நீங்க ஆடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன். அதே போல 3 நாள் அவருக்கு நான் நிதானமாக தான் இருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நிதானமா இல்லை. அந்த இன்ஜெக்ஷன் போட்டா அவர் மாதிரியா பேசுறது, கோவமா பேசுறது, எது கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது என்கிட்ட நடந்துட்டாரு. இருந்தாலும் நான் அதை செஞ்சுட்டு அவருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியல. என்னால கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. நான் வெளியே போய் அழுவேன். ஒரு முன்னாடி நான் அழுவாட்டேன். நான் அவருக்கு என்ன பார்த்து அழுகுற மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாங்க. விசாரிக்கிட்ட என்னோட போது நான் காட்டவே மாட்டேன். நம்ம பேசுறது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். அவருதான் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு நான் அவரை எப்படி கொண்டு வந்தேனோ ஆண்டவரே, அதை விட அவர் நல்ல பலவீனமா எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் எனக்கு கொடுப்பாரு. நான் ஒரே ஒரு வசனம் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவரே நீ போய் நீங்க பேசணும் அப்பா அப்படின்னு சொன்ன. அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு டாக்டரும் கூட என்கிட்ட நிதானமா பொறுமையா தான் பேசினாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு இருக்கு, நாங்கள் கண்டிப்பா சுகத்தை தான் கொடுப்போம், அவரை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு எல்லாருக்குமே நன்றி. அதே போல எனக்கு ஊழியக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்க. ஒவ்வொரு வாட்டி நான் ஹாஸ்பிட்டலில் போய் சேரும்போது ஐயா கிட்ட சொல்லுவேன், ஐயா நீ பயப்படாத, அழுவாத, நான் இருக்கேன், நாங்கள் ஜெபம் பண்றோம், எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல பணத்தேவைகளையும் நிறையவே உதவி செஞ்சாங்க. அதே போல எங்களுக்கு ஜபத்தாலேயே நாங்கள் தாக்கணும். ஆண்டவர் இப்பவும் அவருக்கு ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் செவ்வாய்க்கிழமை போகிறோம், இயேசு நாமத்தில் மாத்திரையாலே சரியாகும்னு சொல்லி கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் புது வருஷத்தில் போகும்போது நன்மையும் திருப்பையுமா தான் பேசிட்டு வரணும். நீங்கள் இதுக்காக ஜோம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்காக ஜோம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அதே போல உள்ளத்தையும் சொல்லி ஜோம் பண்ணாங்க. அவங்க கூட கூட நன்றி. அவங்க குடும்பத்தை எல்லாம் ஆண்டவராக சொல்லி வராங்க. எங்கள் குடும்பத்தை கண்மணி போல பாதுகாத்து போல அவங்க குடும்பத்தை காத்துக்கவர் இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிட்றதுல இந்த உணவு குழாயில் சாப்பிட போயிட்டு இங்கேருந்து அந்த குடலில் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த குடல் சின்னதாக மெழுகு சைஸில் ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. அது எனக்கு தெரியல. நான் வேலை செய்யும் போதெல்லாம் காலையில் போயிட்டு சாப்பிட முடியாது. ஒரு இட்லி 1 இட்லி தான் சாப்பிடுவேன். இங்கே போய் நின்று விற்கும்
சொல்றேன், ஒரு சிலருக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா இப்படி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடுக்குள்ள போல அடிச்சுன்னு விற்குது, விக்கல் வருது, என்னால சாப்பிட முடியல. சரி ஒரு இட்லி 1 இட்லி சாப்பிட்டு போயிடுவேன். மத்தியானம் ஒரு டீ சாப்பிடுவேன், சாப்பிட முடியாது. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நான் வேலை செய்வேன். இப்படியே செஞ்சுட்டே இருந்தேன். உடம்பு ரொம்ப டல்லாகிடுச்சு. சாப்பிட முடியாம உடம்பு டல்லானதுனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்து எனக்கு வந்துருக்கு. அட்டாக் வந்தது காரணமே அதுதான், சாப்பிட முடியாத அந்த பெயின் தான். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு 2வது அட்டாக் போகும்போது தான் அந்த எண்டோஸ்கோபி வந்து வாயில் போட்டு பயாப்சி டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது தான் அதுக்குள்ள கேமரா எடுத்து பார்த்தாங்க, எதனால இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா உள்ள அந்த கட்டி இருக்குன்னு சொல்லல, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுக்கும்போது அந்த 1 மாசமா மாத்திரை சாப்பிட்றோம், ஹார்ட் மாத்திரை. அந்த ஹார்ட் மாத்திரை சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற அந்த ரத்தத்தை வந்து தனியாகிடணும். ஏன்னா ஹார்ட்டில் அடைப்பு இருந்ததுன்னா ரத்தம் திக்கா இருந்தா அட்டாக் வரும்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டா தண்ணியாகிடணும். அது அந்த டேப்லெட் சாப்பிட்ட அப்படின்னா இந்த டெஸ்ட் எடுத்தாங்க பாருங்க கட்டியில, அதுலேருந்து ரத்தம் அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கு. எனக்கு தெரியல, வாரி வழியாக வந்தால் ரத்தமாக வந்துடும், கண்டுபிடிச்சிடலாம் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது சாப்பிடும்போது அந்த சாப்பாடு கூடவே அந்த ரத்தம் கசிஞ்சு வயிற்றுக்குள்ளே போயிடுது, குடலில் போயிட்டு அது அப்படியே சாப்பாடு ஒரு கலந்து மோஷன் போகும்போது கருப்பாக வருது. ஏன்னா இது மோஷன் கருப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சிலருக்குலாம் கேட்கும்போது நீங்கள் டேப்லெட் சாப்பிட்றீங்களா, அந்த டேப்லெட் மாதிரி கூட அந்த மாதிரி வர்றது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. டேப்லெட் எடுத்துட்டேன். அப்படியே விட்டு விட்டு போகிறோம். ஒரு 10 நாளாக அப்படியே கருப்பாக தான் போயிட்டு கவனிக்க மாட்டேன். ஒரு நாள் சண்டே டைம் அதே மாதிரி வீட்டில் கட்டில் படுத்துட்டு வந்துட்டு எழுந்துக்கிறேன். அப்படியே கேரம் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கட்டில் கையெல்லாம் கீழ்ச்சின்னு ஒரே ரத்தம். மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போனாங்க. அப்போ தான் பார்த்தா அந்த பிளட் யூனிட் எல்லாமே ரொம்ப கம்மியாக 5 பாயிண்ட் தான் இருந்துருக்கு ரத்தம் போனதுனால. அதுக்கப்புறம் அதையும் கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட சித்திரவதை அனுபவிச்சுங்க. அதெல்லாம் எங்கள் நாட்டில் சாட்சியாக சொல்கிறேன், பேசுறதுக்கு ஐயா வாய்ப்பு கொடுப்பாரு. சில விஷயங்கள்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஹாஸ்பிட்டலில் நான் பட்ட அந்த கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துருக்கோம். அவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு நாள் நைட்டு படுத்துருக்கேன். உடம்பு ரொம்ப முடியல, தூக்கமே வரல நைட்டு. அந்த ஹாஸ்பிட்டல் ஜன்னலுக்கு போய் கண்ணு திறந்து பார்த்தேன்னா உத்து பார்த்தா யாரும் நின்றுங்கிற மாதிரி இருக்குது. கையை பிடிச்சிட்டு இப்படி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. உத்து பார்த்தா ரெட் கலர் ஷாலு போயிட்டே நின்று 2 கையை நீட்டிங்க இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் பிரதர் வராதுல, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சிஸ்டர் அம்மாப்பா நம்ம ஜன்னலில் ஜீசஸ் மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். பார்த்து ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க. மறுபடியும் எங்கள் ஒய்ஃப் கொடுக்குறாரு, அவங்களாம் தெரிஞ்சா பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. நல்லா கிட்ட வாங்கன்னு சொல்லி நேராக பாருங்க அப்படின்னா 2 பேரும் நல்லா பார்த்தா ஆமா ஐயா ஆமா ஆமான்றாங்க. எனக்கு தெரியும் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த கூப்பிட்டு காட்டினேன். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து லெஃப்ட்ல திருப்பி அந்த எல்ஐசி எப்போதும் இல்லை, ஒரு பிரிட்ஜி மேலே ஏறி போகும். அந்த பிரிட்ஜி மேலே ஏறி இறங்கும் போது ரைட் ஹேண்ட் சைடில் அந்த சிலை இருக்கு. அது கீழே ஃபுல்லாக சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் அந்த சிலையை வச்சிருக்காங்க. நைட் ஆனால் லைட் போட்டு விட்டுருவாங்க, ஃபோக்கஸ் லைட்டு பளிச்சு தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலில் ஜன்னலில் பார்த்தா அப்படியே தெரியுது. எனக்குள்ள ஒரு எண்ணம், வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரையும் நிறுத்தல வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பார்த்த தருகிறேன், அங்கே ஒரு ஆண்டவர் சொல்லுவாரு அப்படின்னு ஒரு கிண்டலாம் பேசுறேன். சுடுகாடு பக்கத்தில் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் சாவு போயிட்டு இருக்கிற மனுஷன் தான். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி உயிர் பிழைக்க முடியாத கஷ்டத்தில் இருந்தா எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நம்ம ஒரு சுவிசேஷன்லாம் அறிவிப்போமா, எல்லாம் வருத்தத்தோடு பார்த்துக்கிறாங்களா? ஆண்டவர் அதுதான் சொல்லி கூப்பிடுறாரு, மற்ற வரம் போயிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும், அங்கேயா பார்த்துக்கலாம் வருத்தத்தோட அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு நைட்டுலாம் தூக்கமே கிடையாது, அதே தான் பார்த்துன்னு இருக்கு தோணுது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எப்படியே நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. சபையார் செஞ்ச நீங்களுடைய ஜெபத்தினாலும், ஊழியத்தில் இருக்கிறவங்க செஞ்ச ஜெபத்தினாலும், அநேக ஃப்ரெண்ட்ஸுகள் செய்கிற ஜெபத்தினாலும் இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட நான் வந்து இன்னைக்கு இந்த இதில் ஜீவனோடு நின்று ஒரு சாட்சியாக வந்து ஒரு மத்தியில் இருக்கிறேன். இன்னும் நிறைய அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப சித்திரவதை அனுப்பிச்சிருக்கிறேன். வாய் வழியாக 3 டைம் போஸ் கேமரா டிவி விட்டு
சிசர் மாதிரி விட்டு கட் பண்ணி டெஸ்ட் எடுத்து 2 கையில இன்ஜெக்ஷன் போட்டு 150 ஊசி மேலே போட்டு குத்தி எடுத்து இந்த தொழில ஒரு நாளைக்கு 3 ஊசி, இந்த தொழில 3 ஊசி, இந்த கையில 3 ஊசி, இந்த கையில 3 ஊசி, இந்த இடத்துல ஏகப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்க கருவறுப்பா ரத்த குழையெல்லாம் சேலத்தில் போன மாதிரி இருக்குது 2 கையிலையும். அது இல்லாமல் தொப்புள் பக்கத்தில் இந்த பக்கம் 3 ஊசி, இந்த பக்கம் 3 ஊசி, 1.5 லிட்டர் மருந்து வாயில, அது இல்லாமல் 1.5 லிட்டர் தண்ணி குளுக்கோஸ் சேர்த்துவாங்க பாருங்க, குளுக்கோஸ் டியூப் வைக்குவாங்க, அந்த 1.5 லிட்டரில் அந்த 1 லிட்டர் தண்ணியில் மருந்து கலக்கி மோஷன் போகிற வாயில் வர அந்த டியூப் சொருகி அதில் பண்ணி மருந்து ஏற்றி என்ன குண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. இங்க வந்து நிக்கிறேன்னா திரும்பதான் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறோம் நிறைய விஷயம். இந்த டைம் நம்ம பேசணும் சொல்றேன், வசனத்தோட சொல்றேன். இது எல்லாம் இவ்வளவு அனுபவிச்சது, இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து ஒரு சிலர் சொல்றாங்க ஆண்டவர் தான் உங்களுக்கு சோதனை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் தான் உங்களை சோதிக்கிறாரு. இந்த மாதிரி பொல்லாங்கினால சோதிக்கிறவர் நம் தேவன் அல்ல. ஆமென். யாரையுமே ஒரு பொல்லாங்கினால சோதிக்கவே மாட்டாரு. அப்படி நமக்கு அந்த ஒரு பொல்லாங்கு வருதுன்னா அது நான் செய்த பாவம். அந்த பாவம் தான் நாள் பட என்ன ஆகாது, நான் செஞ்ச அந்த தீமைகள் பாவம் கருப்பு தெரியுமா வசனம் சொல்றது. அது நான் தான் மனம் திரும்பணும். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இல்லை மற்ற ஆளுங்களுக்கோ இந்த யாருக்காவது நான் துரோகம் செஞ்சிருந்தா தீமை செஞ்சிருந்தா நான் தான் மனம் திரும்பணும். ஆண்டவருக்கு விரோதமாக நான் செயல்பட்டு இருந்தா, அவருக்கு பிடிக்காத காரியம் நான் செஞ்சிருந்தா நான் தான் மனம் திரும்பணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு இருக்கிறவனும் இரக்கம் பெறுவான் என்று நாம வேதத்துல வாசிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வந்து ஜெபம் பண்றாங்க, என்ன சொல்றாங்க, உயிர் போயிடுச்சு. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிலருக்கு ஜெபம் பண்றதுக்கு அந்த இடத்துல ஏற்படுத்தி ஜீவனோட நிறுத்திருக்காரு. கர்த்தர் சொல்றோம், தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுங்க. இதே போல மற்ற எல்லாருக்காகவும் நாம ஜெபிக்கணும். யாரெல்லாம் வியாதியாக இருக்காங்களோ கஷ்டத்தோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நாம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீணாகி வந்து இருக்காது. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிச்சுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நிறைய பேர் சாட்சி இருக்கு. அல்லேலூயா. நான் நினைச்சேன் 10 மணிக்கு ஆரம்பிச்சா சீக்கிரமாவே அதனால முடிச்சிருவாங்க அப்படின்னு. இது முடிவுதானே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. சிம்பிள் ஸ்தோத்திரம் பெரிய ஆச்சரியம் இயேசுவின் நாமத்தினாலே. சிம்பிள் ஸ்தோத்திரம் பெரிய ஆச்சரியம் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். சிம்பிள் ஸ்தோத்திரம் பெரிய ஆச்சரியம் இயேசுவின் நாமத்தினாலே. சிம்பிள் ஸ்தோத்திரம் பெரிய ஆச்சரியம் இயேசுவின் நாமத்தினாலே. பாடுகள் சேவைகள் கேட்கும் போதெல்லாம் துதிகளை கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாடுகள் சேவைகள் கேட்கும் போதெல்லாம் துதிகளை கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோல்வியெல்லாம் மாறி ஜெயப்படுவே, தோல்வியெல்லாம் மாறி ஜெயப்படுவே. தோற்கிற சொல்ல இருமை தெரிவிடுவே, தோற்கிற சொல்ல இருமை தெரிவிடுவே. சிம்பிள் ஸ்தோத்திரம் பெரிய ஆச்சரியம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நான் சொன்னேன், ஐயா தயவு செஞ்சு வீட்டிலே நீ என்ன பண்ண டெஸ்ட் எடுத்துக்கலாம், நீ வர வேண்டாம், நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆலோசனை சொன்னாரு,
ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தா விடுதலையா? ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தா விடுதலை. ஆண்டவர் தான் சொல்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால வரும்போது அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் அதையும் மனசுல வச்சு ஸ்தோத்திரம் பண்ணேன். ஆமென். கர்த்தர் அவரை கொண்டு வந்தார். ஆமென். ஆமா. அதனால இதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவங்க தயவு செய்து உங்க ஜெபத்துல அவருக்கு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க எப்பலாம் ஜெபம் பண்ணீங்களோ அப்பலாம் பண்ணிடுறாங்க. ஜெபம் பண்ணுங்க. அத நல்ல சுகத்தை கொடுத்து ஒரு சாட்சியா கொண்டு வந்து நிறுத்துங்க. 2024 சாட்சியா அவர் என்ன பண்ணுவோம்? நிறுத்தி அவருடைய சாட்சி உலகம் எல்லாம் கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அவரே சொல்றார். ஆமென். சோதனைக்காரன் தெரித்து ஓடி போவான். ஆமென். வெட்க முகமாய் திரும்புவான். ஆமென். கர்த்தர் நம்மோடு. அல்லேலூயா. சரி, அடுத்து உயர 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 உன்னை உயர்த்தி வைத்திடுவான். வாய்ப்பே இல்லாத உனக்கு இயேசு அற்புதம் செய்திடுவான். உயர 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 உன்னை உயர்த்தி வைத்திடுவான். உயர 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 உன்னை உயர்த்தி வைத்திடுவான். தேவ வார்த்தையை வந்து என்னை வாழ வைத்திடு. தேவ வார்த்தையை வந்து என்னை வாழ வைத்திடு. வல்லமை உள்ள வார்த்தையை கேட்டு வல்லமை உள்ள வார்த்தையை கேட்டு வாய்ப்பே இல்லாத உனக்கு இயேசு அற்புதம் செய்திடுவார். வாய்ப்பே இல்லாத உனக்கு இயேசு அற்புதம் செய்திடுவார். உயர உயர கர்த்தர் சுகத்தோடு நம்மை வைத்தார் என்பவர்கள் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நம்முடைய சபையிலே ஒரு சிலர் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த பலவீனங்களை எல்லாம் மாற்றணும். ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். நானும் ஒரு சாட்சியா இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமென். ஆமா, நான் யாரை எழுதுக்கு போறத நானே சொல்லி முடிச்சிடறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்துல நிறைய ஜெபங்கள் நாம நடத்திக்கிட்டே வந்தோம் சபையில. அப்படி நடத்தி கொண்டு வந்த போது ஜூலை மாசம் 1ஆம் தேதி
வாக்குத்தத்த ஜெபத்தை துவங்கினோம். அது ஜூலை, அப்புறம் 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 5 மாதம் காலையில் 5 மணி பிரேயர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 5 மாசம் காலையில் 5 மணி பிரேயர் நடத்தினோம். விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நடத்தினோம். அல்லேலூயா. தொடர்ந்து நல்ல மக்களுக்காக ஜெபிச்சோம். இந்த மேம்பூர் பகுதிக்காக, பழைய மக்களுக்காக, நசரத்பேட்டைக்காக, வரதராஜபுரத்துக்காக, பக்கத்தில் இருக்கிற மேம்பூர் தாங்களுக்காக, பேட்டை தாங்கள், மலை மக்கள் தாங்களுக்காக, பூவில்தவல்லி ஒன்றியம், குன்றத்தூர் ஒன்றியம், இனி சபரமங்கலம் வரைக்கும் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. தொடர்ந்து காலையில் 5 மணிக்கு இங்க வந்து கூடி ஜெபிக்க தேவன் உதவி செய்தார். ஆமென். நல்லா கூடி ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனா போன நவம்பர் மாசத்துல வந்த மழையில எனக்கு முதல்ல கொஞ்சம் ஜுரம் வர ஆரம்பிச்சது. அந்த ஜுரம் வரதுக்கு முன்னாடி கண்ணில் ஒரு வண்டு அடிச்சு கண்ணு நசையில் அப்படின்னு சொன்னா எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு கண்ணு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். வந்த பிற்பாடு ஜுரத்தில் படுத்தோம்னா குறைஞ்சது அது ஒரு 5 நாள் 6 நாள் கிட்டத்தட்ட அந்த ஜுரம் இருந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. ஜுரமே என்னை விடல. நல்லா என்ன சொல்றது, வெளுத்து வாங்கிச்சேன். அல்லேலூயா. நான் மழைன்னா பயப்பட மாட்டேன். மழையில நினைச்சிட்டே போவேன், நினைச்சிக்கிட்டே வருவேன், ரொம்ப கேஷுவலா இருப்பேன். ஊழியத்தை கூட மழை பெஞ்சா நான் என்ன செய்வேன், நினைச்சிக்கிட்டே என்ன பண்ணுவேன், டான்ஸ் ஆடி ஸ்பீச்சஸ் சொல்லுவேன், நினைச்சிக்கிட்டே சத்தியத்தை கேட்பேன். இப்படி எல்லாம் இருந்தேன். ஆனா பயப்படுற அளவுக்கு என்ன செஞ்சது, கொண்டு போச்சு. இப்படி ஜுரம் அதிகமா இருந்தது, உடம்பு முடியாத சூழ்நிலை. அதுக்கு பிறகு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் என்ன இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, பயப்படுத்துறாங்க. சோதனை பண்ணிக்கிட்டு ஆணுடைய சமூகத்தில் இருக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து பிள்ளைங்களுக்கு ஜுரம், கடைக்கு ஜுரம், வாயெல்லாம் பொங்கி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அல்லேலூயா. மழை நாட்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் எங்களுக்கு சகாயரா இருந்து கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து இருக்கிறார். ஆமென். நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். சில சாட்சிகள் சொன்னா காமெடியா இருக்கும் உங்களுக்கு, அது அப்புறம் சொல்ல. ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, ஆனா இன்னைக்கு கர்த்தர் சுகத்தோடு எங்களை வைத்திருக்கிறார். நீங்க எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு கொஞ்சம் தலைவன் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு கோபம் என்ன அப்படின்னா, விசுவாசிக்காம எனக்கு 10 கோபமே. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேளுகிறேன். ஏன்னு கேளுகிறேன். ஏயா நான் மறையதில்லை கேட்கிறேன். அல்லேலூயா. ஏன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நமக்கு ரொம்ப பலவீனமாயிடுச்சு. நமக்கு வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் சோர்வு இப்படி ஆயிட்டோம். நம்ம விசுவாசிக்கலாம் நமக்கு என்ன பண்ணல, ஜெபிக்கல போல, அதான் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு சொல்லுங்க. எனக்கு அவருக்கும் ஒரு பெரிய சண்டை யுத்தமே நடத்திட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தர்களை அதிசயமா நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். இந்த சூழ்நிலையில இந்த வருஷத்துல சபையில அநேக வேலைகளை செய்தோம். போன வருஷம் நமக்கு செவ்வறு பூசிட்டோமா தெரியல, ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு பூசணும்னு நினைக்கிறேன். பூசிட்டு இருக்கோமா, ஒரு வேலை பூசி இருக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மேலாம் ஒயிட் எல்லாம் போட்டு பெயிண்ட் அடிச்சு, இன்னும் என்ன சொல்றது, வெளியே ஷீட்டை போட்டு, இந்த பக்கம் ஷீட்டை போட்டு, எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் நம்ம செய்யல. எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சு இல்லை, நல்லா ஃபேனு, நல்ல வசதி வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கூடாரத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சபைக்கு நன்மை செய்தார். புதிய புதிய முகங்களை பார்க்க உதவி செய்தார். ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்தார். மேற்பரை சுதந்திரிப்போம். ஆமென். சுற்றுவட்டார பகுதியெல்லாம் சுதந்திரிப்போம். ஆமென். சாத்தானை ஓட விடுவோம். அல்லேலூயா. அவனை ஓடி போவான். ஆமென். அழிந்து போவான். ஆமென். தேவ நாமம் மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்க. அந்த நல்ல சுகத்தை வளர்த்து கொடுத்து தாங்கி நடத்தினா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னமா பாட போறீங்களா? பாடுறீங்களா? பாடுறது சீக்கிரம் வந்துடலாம். ஒரு சான்ஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா நான் நேரம் கொடுக்க மாட்டேன். சரி, நீங்க அப்படியே உட்காருங்க. நியூ இயருக்கு பாடிங்க. உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, நியூ இயர்ல உங்களுக்கு பாஸ்டர் சாங். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால
போல பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆனால் இந்த வருஷத்துல சில விஷயங்கள் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சில முதல்ல அப்படியே வந்துருக்கும் போது நம்ம குறைஞ்சது 150 நாள் கிட்டத்தட்ட சபையில ஜபம் நடந்துச்சு. அல்லேலூயா. நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பணியில கொஞ்சம் சிக்கலான உடனே அது தொடர்ந்து அப்படியே தெரிவிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லேலூயா. நான் கர்த்தர் கைவிடல. ஆமென். கைவிட மாட்டேன். ஆமென். விட்டதெல்லாம் மறுபடியும் பிடிப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தினார். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். நான் சொல்ல போகிற காரியங்களை நீங்க கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கவுள்ள தேவன் நீங்கப்பா. இந்த தேடி வந்த ராஜா நீங்கப்பா. இருக்கவுள்ள தேவன் நீங்கப்பா. இந்த தேடி வந்த ராஜா நீங்கப்பா. இந்த வருஷத்துல கடைசி செய்தி கொடுக்க தேவனுக்கு பலம் கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் என்னை தேற்றினார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை வரட்டும். ஆமென். இந்த பழைய செய்தியில உங்களுக்கான 3 காரியத்தை பிரதானமாக நான் வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. எவ்வளவோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கடைசி செய்தி, இந்த வருஷத்துடைய கடைசி செய்தியை நாம் கேட்கிறோம். அல்லேலூயா. செய்தியுடைய காரியம் என்ன, என்னத்தை குறித்து இன்று நாம் பேச போகிறோம் என்று சொன்னால் நல்லா கவனியுங்கள். முதலாவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். 3 காரியத்தை உங்க மத்தியிலே சொல்லுகிறேன். அதுல ஒவ்வொன்றாய் நீங்கள் அதை தியானித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது காரியம், பரிசுத்தத்தை பின்பற்றி பரிசுத்தவான்களாகுங்கள். அல்லேலூயா. முதலாவது இந்த வருஷத்துடைய கடைசி செய்தி என்ன என்று சொன்னால் பரிசுத்தத்தை பின்பற்றி பரிசுத்தராகுங்கள் என்று சொல்லி முதலாவது உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரமாவது வேணும் எனக்கு. ஆமென். அதனால இந்த 3/4 மணி நேரம் தள்ளி போச்சுன்னா நான் புது வருஷத்துக்குள்ளே போயிடுவோம். அல்லேலூயா. அதனால மிக சுருக்கமாக இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆமென். யோசுவாவின் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது யோசுவாவின் புத்தகம் கர்த்தர் நல்லவர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். இந்த வார்த்தை பன்மையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படின்னா அற்புதங்களை ஒன்றல்ல, அநேக காரியங்களிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். அவர் சொல்லும்போது சொல்றாரு, யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொண்டால் நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் என்ன செய்வார்? அதிசயமான, அற்புதமான, ஆச்சரியமான, வியக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஆமென். ஒருவேளை இந்த 2023 12வது மாதத்துல 31வது தேதியில நீங்க வந்திருக்கீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு என்ன அப்படின்னா புதிய வருடமும் புதிய நாளுமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. புதிய வருடமும் புதிய நாளுமாய் இருக்கிறது. அந்த நாளுக்குள்ள நீ பிரவேசிக்கிற போது எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார், முதலாவது நீ உன்னை பரிசுத்தத்தை பின்பற்றி பரிசுத்த
பின்பற்ற வேண்டியது என்ன? பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை பின்பற்று. ஆமென். இங்கே யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ பரிசுத்தமாய் இருப்பா. நீ பரிசுத்தமாயிட்டேனா அந்த நாட்கள்ல யோர்தான் என்ன செய்யுதுன்னா கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை கடந்து போகணும். அதை கடந்து போகணும். அதை கடந்து போகிறதுக்கு இன்னைக்கு போக முடியாது. ஏன்னா தண்ணி கரை புரண்டு ஓடுது, போக முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. புயல் வந்துச்சு, டாம் திறந்த உடனே அநேக என்ன செய்யல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. பாருங்க, இங்க கரை புரண்டு ஓடுது, போக முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. அல்லேலூயா. நாளைக்கு அதிசயங்களை காண்பீங்க. ஆமென். இப்போ பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களுக்கு நேராய் நம்மை வழிநடத்தி விடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசினார். 35ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தை நீங்க வாசிக்கலாம். 35வது அதிகாரத்துல ஆதியாகமத்தை நீங்க வாசிக்கும் போது யாக்கோபு கூட ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபோடு பேசி சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? யாக்கோபு, நீ எழுந்து நீ என்ன செய்யணும்? பெத்தெடுத்து போ. அங்கேதான் ஆண்டவர் முதல் அந்த யாக்கோபோட பேசினா ஆசீர்வதித்தா. ஆமென். இப்ப சொல்றாரு, மாமனார் வீட்டுல இருக்கும்போது சொல்றாரு, நீ எழுந்து புறப்பட்டு போ. அவன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. புறப்பட்டு போகும்போது அங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவ சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீங்க என்ன பண்ணுங்க? வஸ்திரங்களை துவைச்சுக்கங்கப்பா, உங்களை சுத்திகரிங்கப்பா. அந்நிய நீங்க இங்க இருந்து வருகிற அந்த பாதையில, நீங்க நடந்து வருகிற பாதையில இருந்த இடத்துல இருந்த விக்கிரகங்களை, அந்நிய தெய்வங்களை எல்லாத்தையும் போட்டுடு, எல்லாத்தையும் உன்னிட்டு தூரப்படுத்து, உன் வஸ்திரத்தை சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல அந்த யாக்கோபோடு உள்ள அனைவரும் எல்லா விக்கிரகத்தையும் துடைச்சு போட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாங்க, அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்க. அவன் அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு கருவாலி மரத்துக்கு என்ன பண்ணாங்க? புதைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சுத்திகரிக்கிறார். அவன் பரிசுத்தத்தை மாற்றிக்கிறவர்களாக அவர் என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று தேவை. நாம் எதை பின்பற்ற வேண்டும்? பரிசுத்தத்தை பின்பற்றி பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக மாற வேண்டும். ஆமென். இந்த பரிசுத்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? அற்புதமான காரியத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய விசுவாச பயணத்தை என்ன செய்யுதுன்னா உந்தி தள்ளுகிறது, மறுபடியும் ஓட. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லைன்னா இங்கே தான் இருப்போம். பரிசுத்தம் இருந்ததுனால அந்த ஜனங்கள் யோர்தானை கடந்து போனாங்க, விசுவாசத்தின் பாதையில போனாங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் நமக்கு தேவை. அத சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவரை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். அப்ப நீ நான் என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ணணும். நீங்க யோவேல் புத்தகத்துல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, நீங்க இங்க வந்து யாக்கோபு சொல்லும் போது வஸ்திரத்தை மாத்துறாங்க, அவங்க கிட்ட இருந்த அந்நிய தெய்வங்களை எடுத்து போட்டாங்க, தங்களை பரிசுத்தம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இங்க யோர்தானுக்கு முன்பதாக ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தம் பண்ணிட்டாங்க. போகும்போது அற்புதம் நடந்தது. ஆமென். ஆனா யோவேல் சொல்றாரு, அப்பா நீ பரிசுத்தம் எங்க பண்ண தெரியுமா? 15வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:15. சீக்கிரம். 13 வாசிங்க. 13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றாரு, வஸ்திரத்தை இல்லப்பா, வஸ்திரத்தை கிழிச்சுக்க வேற மாட்டிக்கலாம். அல்லேலூயா. வஸ்திரத்தை கிழிச்சுக்கினா வேற மாட்டிக்கலாம். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, வஸ்திரங்களை அல்ல, எதை கிளி? உங்களுடைய இருதயத்தை கிழித்து. அல்லேலூயா. இருதயத்தை கிழித்து நீ என்ன செய்ய? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. ஆமென். நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. அவர்
அல்லேலூயா. அப்போ நீ நானும் ஆண்டவர் பட்சமாய் வரும்போது நம்முடைய இருதயத்தை கிழித்து அல்லேலூயா பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு ஆண்டவரை மாத்திரம் தேடுகிறவர்களாக, ஆண்டவரை மாத்திரம் முன்னிறுத்துகிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதுவே நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். இங்க நீங்கள் நானும் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தினால நமக்கு பரிசுத்தம், வார்த்தை நம்ம என்ன செய்தா பரிசுத்த படுத்துகிறது. யோவான் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஆமென், அவருடைய வார்த்தை உங்களை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை என்ன செய்து பரிசுத்தமாக்குறது. நீ என்ன பண்ணு? உடைய பாவங்களை அறிக்கையிட்டால் உங்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி வாசிங்கள். 1 யோவான் 1:7 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 1 யோவான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமென். மேல் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொன்னார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். அப்போ அநியாயத்தை நீக்கி பாவத்தை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது பரிசுத்தமானவருடைய ரத்தம். அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய ஓய்வு நாள். அது சொல்றாரு, ஓய்வு நாள்ல நீ என்ன பண்ண? அன்னைக்கு வாப்பா, அன்னைக்கு நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு. ஆமென். ஓய்வு நாள் என்ன நாள்? நமக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற நாள். அல்லேலூயா. அப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து வேத வசனம் பரிசுத்தப்படுத்துது, அதை வாசிக்க மறந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. அந்த ரத்த உடன்படிக்கையில நீங்களும் நினைச்சிருங்க, ஒருவேளை இல்லைன்னா வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, ஆமென். அதோட இல்ல, கையை பிடிச்சு சொல்லுங்க, ஓய்வு நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 6 நாள் வேலை செய், ஒரு நாள் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிற நாள். அந்த நாள்ல பேசு பண்ணாத கர்த்தர் திருடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு, அதை சொல்ல விரும்பவில்லை. ஆமென். அப்போ முதலாவது நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் போது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையானது உறுதிப்படும். நம்பர் 1. அல்லேலூயா. நீ விசுவாச வாழ்க்கையில ஓடுறல்ல, உன் ஓட்ட நிக்காது. ஹலோ, இந்த வாலி பசங்க முட்டிக்கு உட்காரணும். ஐயோ 3 பேருக்கு வா, 3 பேர் வாங்க, வெளிய நிக்க வா. ஏன் வயசான பாட்டியா? முன்னாடி வா. அவதான் குளிருக்கு கடற்கரை உள்ள பின்னாடி வந்து சேர்ல உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா. நீங்களும் உங்க கூட சேர்ந்து தான் செஞ்சுட்டீங்க. உட்காராதீங்க, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. புதிய வருஷத்தை கர்த்தர் நமக்கு காண செய்ய போகிறார். முதலாவது பரிசுத்தம், முதலாவது பரிசுத்தம். நீங்க பரிசுத்தம் அடைய விரும்புகிறீர்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு அதிசயங்களை காண்பீர்கள். ஆமென். அதிசயங்களை பாப்பீங்க. ஆமென். அப்போ பரிசுத்தம் உங்களுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? விசுவாச வாழ்க்கையில நீ விழ மாட்ட. நம்பர் 1. இரண்டாவது என்ன தெரியுமா? உன் விசுவாச வாழ்க்கையில நீ ஓடும் போது உனக்கு முன்பாய் அற்புதம் நடக்கும். ஆமென். உனக்கு முன்பாய் ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படும். ஆமென். அற்புதத்தை நீ பாப்பேன். ஆமென் சொல்லுங்க. அதிசயத்தை நீ பாப்பேன். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அதோட இல்ல, அவங்க அந்த பரிசுத்தப்படுத்திக் கொண்டு யோர்தானை கடந்து போறாங்க. விசுவாச பாதை அவங்களுக்கு திறந்து இருக்கிறது. ஆமென். ஒரு அற்புதம் நடந்து இருக்கிறது. ஆமென். அவங்க அக்கறை போடும்போது சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அந்த அற்புதத்தை கண்டு ஆச்சரியத்தை கண்டு எல்லாம் பயப்படுறாங்க பார்த்து. அல்லேலூயா. சத்துருக்கு பயம் பிடிக்கும். ஆமென். நீ பரிசுத்தமா வாழ்ந்தா யாருக்கு பயம் பிடிக்கும்? சத்துருக்கு. அல்லேலூயா. சத்துருக்கு பயம் வரணும்னா நீ பரிசுத்தமா வாழணும். ஆமென். அப்போ நீ பரிசுத்தமா வாழ்ந்தியனா சத்துரு தானே பயந்துட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. சத்துரு தானே பயந்துட்டு ஓடிடுவான். அல்லேலூயா சொல்ல. நம்பர் 1. அப்போ பரிசுத்தத்தை பின்பற்றி பரிசுத்தமாயிரு. ஆமென். பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க. தட்டி சொல்லுங்க. பரிசுத்தத்தை பின்பற்றி பரிசுத்தராயிருங்க. விசுவாச பயணம் ஓடும். ஆமென். அற்புதங்கள் அங்க நடக்கும். சத்துரு உங்களை கண்டு பயந்து ஓடுவான். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இரண்டாவது காரியம் நல்லா கவனிங்க. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? என்ன நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமென். ஓரா ஷபலபரா மஹாந்தரோபா. தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நல்ல தீர்மானத்தை பின்பற்றி நல்வாழ்க்கையை பெற்றுக்கொள். அல்லேலூயா. இந்த 2023ஆவது ஆண்டுல கடைசி வருஷம் உனக்கு சொல்லுது, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பரிசுத்தத்தை பின்பற்றி போ. பரிசுத்தவானாய் மாறுவாய். உன் வாழ்க்கையில விசுவாச பயணம் தொடர்ந்து போகும். உன் பயணத்தில் அற்புதம் நடக்கும். உன்னை கண்டு சத்துரு ஓடி ஒளிவோம். கர்த்தர் உனக்கு அதிசயமான காரியத்தை செய்கிறதை அநேக கண்கள் காணும்படி இருக்கும். ஆமென். இரண்டாவது, நல்ல தீர்மானத்தை பின்பற்றி நல் வாழ்வை சுதந்தரித்துக் கொள். அல்லேலூயா. நான் வேகமா சொல்லிட்டு போயிட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரூத் மோவாப் தேசத்து பெண். ரூத் மோவாப் தேசத்து பெண். நகோமியுடைய மருமகள். அல்லேலூயா. ஆனா நகோமி இந்த இஸ்ரவேலை விட்டு யூதாவை விட்டு அவள் புறப்பட்டு போனபோது, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போனபோது நடந்தது என்ன? அவள் கணவனை இழந்தாள், 2 பிள்ளைகளை இழந்தாள், கடைசியா நிக்கிறா. எப்படி நிக்கிறா? நல்லா கவனிங்க. எப்படி நிக்கிறா? தனித்தவளா. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை ஜீரோவாய் மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கை ஜீரோவா மாறி போச்சுங்க. நல்லா கவனிங்க. அவருடைய வாழ்க்கை ஜீரோவா மாறிடுச்சு. ஏன்? கணவன் இல்ல, குடும்பத்துல யாரும் ஆள் இல்ல. நகோமி நிக்கிறா, ஓர்பா நிக்கிறா, ரூத் நிக்கிறா. ஆமென். நகோமி மாமி. நகோமி யாரு? மாமி. மருமகள் ரூத், ஓர்பா. அல்லேலூயா. நகோமி சொல்றா, அம்மா எப்பள இல்ல, அதனால நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போயிடுங்க. எங்க ஊர்ல சாப்பாடு எங்களுக்கு கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நான் அங்க போயிடுறேன். நீங்க இப்படி உங்க ஊர்லயே இருந்திருக்க. நான் மறுபடியும் எங்க போயிடுறேன்? எருசலேமுக்கு நான் போயிடுறேன். அங்க போய் நான் படிச்சுக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருங்கப்பா, உங்க லைஃப் நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டா. அல்லேலூயா. ஒரு பால் வந்தா, நல்லா பண்ணீங்க, ஒரு பால் வந்தா, மாமி மாமி ரொம்ப நல்ல மாமி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டி பிடிச்சி மும்முன்னு ஒரு பாக்குதா. அல்லேலூயா. அல்லேலூயா. மும்முன்னு ஒரு பாக்குறதுக்கு என்ன பண்ணிட்டா? போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவன் ஒரு பால் போயிட்டா. அல்லேலூயா. ஆனா ரூத் என்ன செய்தா தெரியுமா? ரூத் ஓடி வந்தா. ரூத் மாமியை பார்த்து சொல்றா, மாமி நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரத்தோட கேளுங்க. ஆமென். உன்னை விட மாட்டேன், நான் உன் கூடவே வருவேன் என்று சொல்லி ஓடி வந்தா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஓடி வந்தா. பார்த்து சொல்றா, அவ சொல்றா, நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன். அல்லேலூயா. நீ போகிற இடத்துக்கு நானும் வருவேன். மாமியை பார்த்து சொல்றா, என்ன கவனிங்க. மாமியை பார்த்து சொல்றா, நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். உன் ஜனம் என் ஜனம்,
ஒரு வார்த்தை சொன்னா அதான் ஆயிடுது. அவன் உன் தேவன் என் தேவன். அல்லேலூயா. நீ மரித்து அடக்கம் பண்ணுகிற இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். நான் திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் இதுவரைக்கும் அந்த மோவாப் தேசத்தின் கடவுளை வணங்கி வந்தவள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டு எனக்கு ஆண்டவர் தேவன் வேணும், இஸ்ரவேலின் தேவன் வேணும் என்று சொல்லி ரூத் தன்னுடைய மாமியை பற்றிக் கொண்டு தேவனை தேடி வருகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை அடைக்கலமாய் தேடி வருகிறார். ஆமென். அவர் எடுத்த தீர்மானம் ரொம்ப குட். ஆமென். நல்ல தீர்மானத்தை எடுத்து நல்ல வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இப்போ நீங்க நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க. அப்பா நான் இந்த வருஷம் படிச்சிருச்சு, நான் பைபிளை தொடர்ந்து படிப்பேன் சொல்லி ஆதியாகமத்திலே நின்றுடும். ஆதியாகமத்திலே நீங்க அப்படி இருக்காதீங்க. ஆமென். நான் நல்லா சர்ச்சுக்கு வருவேன், நின்னுடாதீங்க. ஆமென். நான் வந்து நல்லா ஜெபம் பண்ணுவேன், நின்னுடாதீங்க. ஆரம்பிச்சு நின்ட்டீங்களா இல்லையா? நின்ட்டீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆரம்பிச்சு நின்ட்டீங்க? அவங்க மாத்திரம் இல்லையா? ஒரே ஒன்றுதானா? ஆரம்பிச்சு நின்று ஐயா நான் கூட நல்லா கரெக்டா இந்த வருஷம் ஃபுல்லா எல்லா சர்ச்சுக்கு ஆராதனைக்குலாம் வந்துடணும்னு நினைச்சேயா, தீர்மானிச்சேயா. ஆனா போக முடியல. எதுவுமே சொல்லுங்க. உங்களை காரணமா சில நேரத்துல போட முடியல. அவன் பைபிள் வாசிக்கணும்னு நினைச்சேன், வாசிக்கல, பாதியிலே விட்டுறேன். இருக்கா? அல்லேலூயா. ஆனா இப்போ நல்ல தீர்மானம் எடுங்க. அவன் இனி ஓட போற ஓட்டம் என்ன தெரியுமா? கர்த்தருக்காக ஓடுவேன் என்று தீர்மானியுங்கள். ஆமென். கர்த்தருக்காக வேலை செய்வேன் என்று தீர்மானியுங்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் என்று தீர்மானியுங்கள். நான் நல்லா ஜெபிப்பேன் என்று தீர்மானி, வேதத்தை கடந்து வாசிப்பேன் என்று தீர்மானி. அல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தார் ரூத். எடுத்து என்ன செய்தா அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலுக்குள்ள வந்தா ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க துவங்கினார். ஆமென். நல்ல தீர்மானம் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது. ஆமென். ஒரு செல்வ சீமான் ஆகிய போவாசுக்கு மனைவியாளா, போவாசுக்கு ஒரு மகனை பெற்று அந்த மகன் மூலமாய் தாவீது வந்து, அந்த தாவீது மூலமாய் இயேசு கிறிஸ்து வந்து சேர்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எடுத்த தீர்மானம், அவர் நல்ல தீர்மானத்தை எடுத்தார். ஆமென். ஒரு பால் போல மாமீன்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு ஒரு முத்த குடிச்சிட்டு போயிடல. அல்லேலூயா. நான் முத்த குடிக்க விரும்பல, உன்னோடு கூட வர விரும்புகிறேன் என்று சொல்லி, உன் தேவன் எனக்கு வேண்டும், உன் ஜனம் எனக்கு வேண்டும், உன் தேசம் எனக்கு வேண்டும், உன்னோடு கூட நான் வருவேன் என்று நல்ல தீர்மானம் செய்துட்டான். ஆமென். ஜீரோவான வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிச்சு. ஆமென். எத்தனை ஜீரோ போட்டாலும் மரியாதை கிடையாது. எத்தனை ஜீரோ போட்டாலும் மரியாதை. இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஃபுல்லா ஜீரோ போடும், மரியாதை கிடையாது. ஆமென். எத்தனை ஜீரோ இருந்தாலும் சரி, ஒரே ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து போடு. ஆமென். ஒன்னோ ரெண்டோ அதெல்லாம் எடுத்துங்க, மரியாதைக்குரியதாய் மாறி விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. இத பார்த்து சொல்லுவாங்க, இதுக்கு இது படிப்பு கிடையாது, இதுக்கு புத்தி கிடையாது, இதுக்கு இது கிடையாது, அதுக்கு எல்லாமே ஜீரோ, எல்லாமே ஜீரோ. அதுக்கு முன்னாடி இயேசு என்கிற அந்த ஒரு நம்பரை உள்ள போட்டு, ஆமென். நீ ஒன்றில கோடிக்கு சமம், 100க்கு சமம், 1000க்கு சமம், லட்சத்துக்கு சமம். உன்னை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவராகிய இயேசு. ஏன் ரூத் அப்படிதான் ஜீரோ தான், ஆனா இயேசுவை நம்பி வந்தா. அல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்தா ஜீரோ ஆச்சரியமாய் சரித்திரம் படைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜீரோ தான் சரித்திரம் படைத்தது. ஆமென். பாருங்க, அவருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஜீரோவான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை உலகமே திரும்பி பார்க்க வைத்து விட்டது. ஆமென். உலகமே திரும்பி பார்க்குதுங்க. யார? ரூத். ஆமென். பைபிள் வச்சுக்கிற அத்தனை பேர் ரூத் பேரை படிக்கலாம். ஆமென். ரூத்துக்கு ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா. வாசிக்கும் போதே ரூத் புத்தகமா? ஆமென். பேர் பாருங்க. அல்லேலூயா. பேர் கொடுங்க. ரூத் புத்தகம். என்ன புத்தகம்? ரூத் புத்தகம். சரித்திரம் படைத்தா, சாதனை படைத்தா. ஆமென். காரணம் என்ன? நல்ல தீர்மானம். நல்ல தீர்மானம் எடு. இதுக்கப்புறம் சபைக்கு நான் கரெக்டா போவேன். என்ன நேரத்தால கர்த்தரை நோக்கி பார்ப்பேன்.
உன்னை விட மாட்டேன். நல்ல தீர்மானத்தோடு அவன் நல்ல தீர்மானம் எடுப்பா. உன் தீர்மானம் தான் உன் வாழ்க்கை எந்த நிலைக்கு போக போகுது என்பதை நிர்ணயிக்கும். அவன் நல்ல தீர்மானத்தை எடுத்துரு. நான் காலையில எழுந்துப்பேன், ஜாப் பண்ணுவேன், வேலை படிச்சுட்டு புக்கை படிப்பேன். படிச்சு பாரு, கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. அவன் நல்ல ஞானத்தை கொடுப்பாரு, நல்ல படிப்பு கொடுப்பாரு, நல்ல கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பாரு. அவன் காலையில எழுந்து நல்லா ஜெபிப்பேன், என் கணவனுக்காக ஜெபிப்பேன், உபவாசித்து ஜெபிப்பேன், மாசத்துக்கு ஒரு முறையாக நான் ஜெபம் பண்ணுவேன், உபவாசித்து சொல்லி தீர்மானித்துக்கொள். ஆண்டுக்காக மாசத்துக்கு ஒரு நாள் ஊழியம் செய்வேன், தீர்மானித்துக்கொள். இல்ல ரெகுலராகவே வாழ தீர்மானித்துக்கொள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் 2 நிமிஷத்துல. ஆமென். ஆராதனைக்கு நேராக நாம் போகலாம். ஆமென். கவனிங்கள், அபிஷேகம் உள்ளவரை பின்பற்றி அபிஷேகம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவரை பின்பற்றி அபிஷேகம் உள்ளவனாயிரு. ஆமென். நீ அபிஷேகம் உள்ளவனா மாறு. அல்லேலூயா. எலியா எலிசா 2 பேர் இருந்தாங்க. நல்லா இருக்கீங்க. எலியா எலிசா 2 பேர் இருந்தாங்க. யார் அவங்க? எலியா தீர்க்கதரிசி, எலிசா அசிஸ்டன்ட். எலியா தீர்க்கதரிசி, எலிசா அசிஸ்டன்ட். ஆமென். அத கவனிங்க, 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன மாற்றம். என்ன? அவரும் இவருக்கு சொல்லல, ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. எலியா எலிசா கிட்ட சொல்லல. ஆனா இவருக்கு கூடவே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு, இவர் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. அதனால இவரை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி எலிசா என்ன பண்ண தெரியுமா? அவர் எலியா கூடவே ஓடுறாரு. எலியா கூடவே ஓடுறாரு. அப்படி ஓடும்போது அவர் சொல்றாரு, அப்பா நீ இங்கே இருப்பா, நான் எரிகோ வரைக்கும் போறேன், நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் வருவேன். அவர் சொல்ற மறுபடியும் அங்க போய் சொல்றாரு, நான் யோர்தானுக்கு, நான் பெத்தேலுக்கு வரவா, அங்கேயும் நான் வருவேன். அப்புறம் சொல்றாரு, நான் யோர்தானுக்கு வரவா, அங்கேயும் நான் வருவேன். அல்லேலூயா. பார்த்து கேட்டாரு, இவன் விட மாட்டான். ஏன்? அவர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. இவனுக்கு ஒரே ஒன்று தான் தேவை. என்னன்னு? அவர் மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அவன் அவர் மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு சொல்லி அபிஷேகத்தை வாங்கிட்டான். ஆகையால் அபிஷேகம் உள்ளவனை பின்பற்றி போய் கேட்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொல்றான், உன் மேல இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பா வேணும், எனக்கு குதிட்டு போனான். அவன் பாக்கெட் இருக்கிற சாக்லேட்டா எடுத்து குடுத்துருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, என்ன காற்று தூக்கிட்டு போவையா, நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்போ நீ என்ன பாத்தியனா உனக்கு கிடைக்கும் பிராமிஸ் பண்ணாரு. அவன் 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு காத்து வந்து 2 பேரையும் பிரிச்சுது. காத்து அவரை தூக்கிட்டு போகுது. அவன் ஒரு ஏறி போகும்போது பார்த்தான். அவன் ஏறி போகும்போது பார்த்தான். ரெட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா பெற்றுக்கொண்டு தேசத்தை கலக்கினான். அவன் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் மாறினான். அல்லேலூயா. அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். ஆமென். நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் மாறும்போது, அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். பரலோகம் அங்கிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு அனுப்புகிற போது யார் தெரியுமா தேடும்? யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், யார் அபிஷேகம் உள்ளவன், அவன் தான் ஆண்டவருக்கு தேவை. அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நின்று அவருடைய சமூகத்துல இந்த 3 காரியங்களை வலியுறுத்தி பேசுகிறேன். பரிசுத்தத்தை வாங்கிட்டு பரிசுத்தவான்களாய் மாறுங்கள். நல்ல தீர்மானத்தை எடுத்து உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். அபிஷேகம் உள்ளவரை பின்பற்றி அபிஷேகம் உள்ளவராக இருங்கள். இயேசு அபிஷேகம் உள்ளவரை நீங்க பின்பற்றுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஓ ரே ஷபலவ உஜிடுமே உமல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உஜிடுமே உம்மக்கிரியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் உமக்காய் எழும்பிட
எல்லாரும் கைகளை உயர்த்தி தெய்வனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து கேட்டவனே தினமுனக்கே மகிமை. என்னை தேடி வந்து கேட்டவனே தினமுனக்கே மகிமை. ஐயா வாழ்வே வாழ்வே உம் நாமம் வாழ்வே. 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 கர்த்தருக்கு புதிய நாளை தந்திருக்கிறபடியா, புதிய சவால்களை சந்திக்க போகிறபடியா, கர்த்தருக்கு மேலானதாய் போகி இருக்க போகிறபடியா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரே பல கர்த்தரே ராமே ஆமென். கர்த்தரே ராமே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ கலங்காதே, கலங்கி போகாதே. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறவர் இஸ்ரவேல் நாடுவதை சேரத்தை கர்த்தர். உன்னை சத்துருவின் கையில் விடுவதில்லை. உன்னை சத்துருவின் கையில் விடுவதில்லை. உனக்கு பெரிய மீட்பை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ தீமை காணாதிருப்பாய். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ தீமை காணாதிருப்பாய். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதுமா 2024 ஆண்டு முழுவதுமா கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ பலன் அடைவாய். நீ உற்சாகம் அடைவாய். உன் காரியங்கள் எல்லாம் உனக்கு வாய்க்கும். கர்த்தர் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறார். இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்கிறார். ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்பாக உண்டு. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்திருக்கிறது. கருணையை கர்த்தர் மகிமைப்படுத்து. ஒரு காரியங்கள் ஜெயமாய் மாறும். உன் காரியங்கள் ஜெயமாய் மாறும். உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். உன் கண்ணீருக்கு தக்க பலன் வரப்போகிறது. நீ தேடின ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கூட்டி வழங்க போகிறார். நீ தேடின எல்லா ஆசீர்வாதங்களையும் கூட்டி உனக்கு வழங்க போகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னேன். உனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இழந்தேன் என்று சொன்ன ஆசீர்வாதங்களை இந்த 2024 கூட்டி வழங்குகிறார். பெற்றுக்கொள். கரங்களை பெற்றுக்கொள். கூட்டி வழங்குகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். சர்வேரை ஆசீர்வதித்தவர் உன்னை ஆசீர்வதித்தவர். கர்த்தரோடு இருக்கிறார்.
2024 அன்பு மகள கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பிரியமாயிரு. கர்த்தருக்கு பிரியமாயிரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியமாயிரு. கர்த்தருக்கு பிரியமாயிரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருக்கிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிரியமாயிருக்கிறார். சொல்லுங்க கர்த்தருடைய பிரியமாயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஹாப்பி நியூ இயர் சொல்றீங்களா? ஹாப்பி. ஒரு 2 நிமிஷம் ஒரு டைம் கொடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டீ கொடுப்பாங்க. அதான் கேப். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே அதுல பக்கத்துல பாருங்க. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர். ஹalleluya.